பி காம். மார்க் 4:39. அமைதியாயிரு. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிரேஸ்வல் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, குறிப்பாக இப்பொழுது புதிய நேயர்கள் நேரடியாக இந்த ஆராதனை தொடர்ந்து திருப்பலியை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதினால் நிறைய பேர் பார்த்து கொண்டு இருக்கலாம். இதற்கு ஒரு அழைப்பையும் விடுத்திருந்தோம். நேற்று மாலை ஆராதனை, இன்று மாலை தேவதாயினுடைய சிறப்பு பக்தி முயற்சி, நாளை ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி, இவைகளை ஒரு முன்னோட்டமாக வைத்து இந்த ஃபேஸ்புக் இதில் பார்க்கின்றவர்கள் நண்பர்கள் ஒரு பக்கம், இன்னும் பல பேர் இன்னொரு பக்கம், வாய்ப்பு கிடைத்தவர்கள் இதை பார்த்து கொண்டு இருக்க முடியும். பல வகைகளிலே இதை பற்றி தெரிய வேண்டும் இருக்கலாம். ஆனால் தெரிந்தால்தானே நற்செய்தி சொல்வது போல நான் என்ன செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொண்டு ஞானஸ்தானம் பெற்றதை போல, நேற்று இரவு கூட ஆஸ்திரியாவிலிருந்து எமானுவேல் என்ற ஒரு நேயர், எங்களுக்கு இப்பொழுது திருப்பலியை காண முடியவில்லை, செல்போனில் பார்த்தோம் என்று, ஆஸ்திரியா. உடனடியாக நான் இதனுடைய முகவரியை அனுப்பினேன். இன்று காலையில் அவரிடமிருந்து பதில் வந்திருந்தது, பார்க்கிறேன், நன்றி தந்தையே. இப்படி ஏராளமான பேர் உலகத்தில் பல இடங்களிலிருந்து பார்த்து கொண்டிருப்பதனால், ஆகவே இந்த அத்தனை பேரினுடைய ஒரு எழுச்சி, ஒரு வேண்டுதல், ஒரு அபிலாஷை, மறுபடியும் நாம் இந்த அன்பொழி வெப் டிவி என்ற யூடியூபினுடைய அந்த பேக்கப்ஸ் மற்றும் இந்த நேரடி பதிவை செய்வதற்கு வேண்டிய பழையபடி அதை பெற்றிருக்கிறோம் நேற்று மாலையிலிருந்து. அவை இறைவா உமக்கு நன்றி. அவை இந்த பழைய தொகுப்புகள் இருக்கின்றன. இந்த புதிய தொகுப்பிலே மறுபடியும் மக்களுக்கு இதை அறிவித்து அதற்கு செல்வோம். இப்பொழுது அன்பொழி டிவி நெட் என்ற முகவரியில் சென்று கொண்டிருக்கிறது என்பதையும் கருத்தில் கொள்ளுங்கள். மறுபடியும் இதை அறிவிப்பின் நேரத்தில் சொல்லுவேன். ஆக இவைகளெல்லாம் இறைவனை நாம் கொடுக்கிறோம். அவைகள் உலகெங்கும் பரவி சென்று மூலை முடுக்கெல்லாம் வீடுகளுக்குள்ளே படுத்திருப்பவர்களுக்கும் வயதானவர்களுக்கும் நோயாளிகளுக்குமாக சென்றடைகிறது. ஆக இதன் வழியாக ஆண்டவருடைய வார்த்தையை நாம் செவிமடுத்து உள்ளத்தின் ஆழத்தில் பதித்து அது காட்டுகின்ற வழியில் நடக்க அழைக்கப்படுகிறோம். Sin has 4 characteristics: self-sufficiency instead of faith, self-will instead of submission, self-seeking instead of benevolence, self-righteousness instead of humility. பாவம் 4 குணங்களை கொண்டது. நம்பிக்கைக்கு பதில் தன்னிறைவு, சரணடைவதற்கு பதில் தாணுமை, மற்றவரிடம் பரிவுடன் உதவும் நல்லவனுமாயிருப்பதற்கு பதிலாக சுயநலம், தாழ்ச்சிக்கு பதில் தான் சரி என்பது, தாண்மை என்பது. இவ்வாறு இவைகள்தான் பாவத்தினுடைய 4 முகங்களை கொண்டதாக கருத முடியும். True enough, the storm is raging, but Christ saves us from smallness of soul and the tempest. Saint Augustine. உண்மையாகவே புயல் வீசுகிறது, ஆனால் கிறிஸ்து ஆன்மாவின் சிறுமையிலும் புயற்காற்றிலும் இருந்து நம்மை காக்கிறார். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நம்மோடு இருக்கும்போது நாம் அஞ்ச தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. அமைதியாயிரு, பி காம் என்று சொல்லி புயலை அடக்குகிறார். நிசப்தமாக
நிற்கிறது. எப்படி சாத்தியம்? வல்லமையானவர், இவர்களுக்கெல்லாம் காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவர் இறைந்து பேச அவைகள் உடனடியாக நிற்கின்றன. நான் ஒரு உதாரணத்தை சொல்லுவேன் என்னுடைய மறையுரையில். அதாவது ஒரு பெரிய அதிகாரி இருந்தால் அவருக்கு எல்லா விதமான அதிகாரமும் உண்டு. அவர் சாதாரண சட்டத்திட்டங்கள் நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று அர்த்தமல்ல. சட்டத்துக்கு அவர் கொஞ்சம் மேலானவர், அதிகாரி அல்லவா. சாதாரண நடைமுறைகள் எந்த சட்டம் கடைபிடிக்கப்பட வேண்டுமோ அவைகள் கடைபிடிக்க வேண்டும். அதை விடுத்து சாதாரண நடைமுறைகள் கடைபிடிக்க வேண்டிய தேவையில்லை. உதாரணமாக பங்குதந்தையே ஒரு திருமண இடத்திற்கு போகும் பொழுது பங்குதந்தையினுடைய கடைசி ஒப்புதல் தேவை. நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ஓலைகளின் படிவத்தில் கடைசியில் எழுதி கொடுக்கணும், இந்த திருமணம் நடத்த தடையில்லை என்று 3 ஓலைகள் படித்த பிறகு பங்குதந்தை கொடுக்க வேண்டும். இப்போ அந்த பங்குதந்தையே இந்த கல்யாணத்துக்கு போனால் நிச்சயமாக அவர் வாய் சொல் போதும், ஆம், எந்த தடையும் இல்லை. அந்த ப்ரொசீஜர் என்னவோ நம்முடைய திருச்சபையின்படி ஓலை படித்த பிறகு அந்த ஒப்புதல் கடிதம் திருமணம் நடக்கின்ற பங்கிற்கு செல்ல வேண்டும். இதுதான் ஒழுங்குமுறை, சட்டம், கேனன் லா. ஆனால் பங்குதந்தை எங்க இருக்கும்போது அவர் வாய்மொழி போதும். அதே போன்று நான் பிரான்ஸுக்கு செல்லும் பொழுது எனக்கு வீசா வேண்டும். பாண்டிச்சேரி கான்சுல் ஆஃபீஸுக்கு போகிறேன். அப்படி போகும் பொழுது என்னுடைய மைத்துனருடைய எபர்ஷ்மான்னு சொல்லக்கூடிய அந்த ஒப்புதல் கடிதம், நான் ஏற்றுக்கொள்கிறேன், நான் பொறுப்பாக இருப்பேன் என்று சொல்லக்கூடிய கடிதம் வேண்டும். அந்த கடிதம் இருந்தால்தான் அந்த வீசா கொடுப்பார்கள், சாதாரண சட்டம். ஆகவே அந்த கடிதத்தையும் எடுத்துக்கொண்டு என்னுடைய பாஸ்போர்ட்டையும் எடுத்துக்கொண்டு அருத்தந்தை இவங்க இருந்தாங்க, ஃபாதர் துஸ்ஸன், கப்ஸ் கோயில் பங்கு தந்தையாக இருந்தாங்க. இப்போ அவரை கூட்டிக்கிட்டு நான் இந்த கான்சுல் ஆஃபீஸ்க்கு போனேன். ஃபாதர், எனக்கு இந்த வீசா வேணும். அவர் கூட்டிகிட்டு போனால் அவங்க 2 பேரும் ஃப்ரெஞ்சிலேயே பேசிக்கிட்டே போனாங்க. ஆஃபீஸுக்கு போனாங்க. நான் எல்லா பேப்பர்ஸும் எடுத்து ரெடியாக வச்சுருந்தேன். அவர் போய் ஒரு மணி அடித்தார். அந்த கிளார்க் வந்தாங்க, அவங்களுக்கு உதவி செய்கிற கிளார்க்கு, போய் முத்திரை போட்டு கொண்டாங்க. அவங்க எடுத்துகிட்டு போனாங்க, போய் முத்திரை போட்டு கொண்டாந்து கொடுத்தாங்க. இந்தாங்க, என்கிட்ட கூட கொடுக்கல, ஃபாதர்கிட்டே கொடுத்தாங்க. நான் இந்தாங்க பேப்பர், இந்தாங்க பேப்பர். அவர் ஒன்று இந்த பேப்பரெல்லாம் அப்படி தள்ளுறார், எல்லாம் எடுத்துகிட்டு போங்க. சாதாரணமானவைகள். நான் அவைகளையும் தாண்டி அதிகாரி ஆக இவைகளை பார்த்து கொடுக்க வேண்டும் என்ற நிலை இல்லை. அதையும் தாண்டி அதற்கு உறுதி கூறக்கூடிய வகையில் அவருடைய நண்பர் ஒருவர், ஆகவே போனாஃபீதே என்கின்ற வகையில் கொடுக்கப்பட்டது. இது ஒரு சாதாரண மனிதர்களுடைய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 2 உதாரணங்கள் சொன்னேன். ஒரு பங்குதந்தை, இன்னொரு வீசா ஆபீசர். இறைவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவைகளுக்கெல்லாம் மேலானவர். காற்றுகள், கடல்கள் இவைகளுக்கெல்லாம் அதிபதி. ஆகவே நில் என்று சொன்னதும் அந்த காற்று நிற்கிறது. ஜான் நியூட்டன், அமேசிங் கிரேஸ், how sweet the sound that saved a wretch like me. I once was lost, but now I am found, was blind, but now I see. என்னுடைய கீழ்த்தரமான வாழ்க்கையிலிருந்து ஆச்சரியப்படக்கூடிய தயவால் காப்பாற்றியது எவ்வளவு இனிமை. நான் பிறந்ததிலிருந்து குருடனாக காணப்பட்டு இப்பொழுது பார்க்கிறேன். Only faith can guarantee the blessings that we hope for or prove the existence of realities that are unseen. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 11:1. நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. எனக்கு கிடைக்கும், எனக்கு தெரியாததோ புரியாததோ, நான் இதை நம்பிக்கையோடு எதிர்நோக்கி இருக்கிறேன். Faith and hope. I will not leave you nor will I forsake you. எபிரேயர் திருமுகம் மறுபடி 13:5. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. ஆகவே இன்று சனிக்கிழமை தேவதாய்க்கு ஒப்புக்கொடுக்கப்பட்ட
நாளாக இருப்பதினால் அன்னை வழியாக இறைஞ்சுவோம், முழந்தால் இருப்போம். O Holy Virgin Mary, help of Christians, Queen of confessors, who even at the foot of the cross maintain the light of faith, help us in our unbelief. தூய கன்னிமரியே, பாவிகளுக்கு அடைக்கலமே, மனதுருவோருக்கு ஆதரவளிக்கும் அரசியே, சிலுவை அடியிலும் விசுவாச ஒளியை காத்து வந்தவரே, விசுவாசமின்மை நின்று எமை காத்தருளும். எல்லாம் வல்லவரே, நல்லவரே, எம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரிதாமே இந்த நற்கரணிலே எமக்காக விற்றிருக்கின்றேன். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ், மகிமை உண்டாவதாக. நிறை எம்மை வழிநடத்தக்கூடிய தெய்வமாக இருந்து எம்மை கரம் பிடித்து வழிநடத்தி சொல்லுகின்றேன். கண்ணின் கருமணி போல எம்மை பாதுகாக்கின்றேன். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம். இந்த நாளில் பல வகையிலே எம்மோடு சேர்ந்து இந்த வல்லமையான ஆராதனை தொடர்ந்து நடைபெறுகின்ற திருப்பலி, இவைகளை ஊடகங்களின் வாயிலாக பார்த்து ஜெபித்து ஒப்பு கொடுத்து கொண்டு இருக்கிற மக்களை கண் பாரும். அவர்களுடைய நிலையிலேயே, அவர்கள் இருக்கின்ற இடத்திலேயே இந்த ஆசிரியை அவர்களுக்கு நிறைவாக தாரும். தெய்வீக வல்லமை, தெய்வீக பிரசன்னம், தெய்வீக துடிப்பு அங்கே நிறைவேறுவதாக. ஆகவே தீமை, தீங்கு இவைகளிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்களாக, பாவம், பாவத்தை சார்ந்த தலைகளும் களைகளும் கட்டுகளும் உடைக்கப்பட்டனவாக, தகர்க்கப்பட்டவனவாக, தரித்து ஓடக்கூடிய நிலையில் உம்முடைய அருள் செயல்படுவதாக நாங்கள் நம்புகிறோம், விசுவசிக்கின்றோம். இவைகளெல்லாம் நாங்களும், யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற மக்களும் எல்லா நலமும் வளமும் பெற வேண்டும் என்று ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென்.